friends, நான் உங்க சுபைதா zacs kitchen இருந்து இது உங்களுக்கான சேனல் நமது முடியும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போறோம். பொதுவா வந்து எப்பவுமே சப்பாத்தி செஞ்சிரலாம் அப்படினு முடிவு பண்ணிடுவோம் டின்னருக்கு. ஆனா இந்த பக்கத்துல என்னடா செய்யறது, கிரேவி என்னடா செய்யறதுன்னு ஒரு பெரிய யோசனையாவே இருக்கும். இன்னைக்கு வெஜிடபிள் குருமா சூப்பரா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்னை பக்கம்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சரவண பவன் இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்லாம் ரொம்பவே ஃபேமஸான ஒரு வெஜ் குருமா. இது ரொம்ப டேஸ்டா இருக்கும், அட்டகாசமான சுவையில இருக்கும். இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது அப்படியே ரெஸ்டாரண்ட்ல எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி வந்து செஞ்சு காட்ட போறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க ட்ரை பண்ற ரெசிபீஸை இன்ஸ்டாகிராம்ல போட்டோ எடுத்தோ இல்லைன்னா வந்து உங்களுடைய ஸ்டோரிஸ்ல போட்டோ டேக் பண்ணலாம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நான் இங்கே ஒரு கல் கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கல் கடாய் எப்பவுமே நம்ம வந்து வெறுமனே ஆன் பண்ணக்கூடாது. அதனால கல் கடாயில் ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெயும் கல் கடாயும் நல்லா சூடாகட்டும். இப்போ நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, அதுக்கப்புறம் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாத்தையும் மொத்தமாக வந்து தாளிச்சுக்கலாம் எண்ணெயில் போட்டு. அடுத்து இப்போ இதில் 2 வெங்காயம், நல்ல மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ நம்ம தாளிப்போடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா இதை சுருள வதக்கிக்கலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கட்டும். இப்போ இதில் ஒரு 3 பச்சை மிளகா சேர்க்குறேன். இது நடுவில் கீரி சேர்க்கலை, ஏன்னா மிளகா ரொம்ப காரமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு கம்மியான காரம் இருக்க மிளகா இருக்குன்னா நீங்கள் நடுவில் கீரி கூட சேர்த்துக்கோங்க. மிளகாவோடையே சேர்த்து 2 தக்காளி, நாட்டு தக்காளி இந்த மாதிரி நல்லா நீளமாக வந்து கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாம் ஒன்று சொன்னாப்புல நல்லா வதங்கி வரணும். இது நல்லா வதங்கிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் ஆகும். இது நல்லா சீக்கிரமாக மசிஞ்சு வரதுக்காக இப்போ நான் இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்க்குறேன். இது அடுத்து இதில் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், இது எல்லாத்தையும் ஒன்று சொன்னாப்புல நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கட்டும். மசாலா வாடெல்லாம் இல்லாமல் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போது இதில் நம்ம காய்கறி சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு 1 கப்பு, பீன்ஸ் 1/2 கப்பு, கேரட் 1/2 கப்பு, காலிஃப்ளவர் ஏற்கனவே வந்து சுடுதண்ணில் போட்டு வச்சுருந்த காலிஃப்ளவர் 1/2 கப், பச்சை பட்டாணி 1/2 கப், இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து கலந்துக்கலாம். உங்ககிட்ட எந்த காய் இருக்கோ அந்த காய் நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் இந்த 5 விதமான காய் எடுத்திருக்கேன். பொதுவாக ரெஸ்டாரண்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 விதமான காய் தான் சேர்த்துப்பாங்க. உங்கள் வீட்டில் வந்து சௌ, சொரக்காய் எது இருந்தாலும் நீங்கள் குருமாவில் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இதை நல்ல மசாலா எல்லாம் ஒன்று சொன்னாப்பில் கலந்துடுற மாதிரி இப்போ நம்ம கலந்து விட்டுடலாம். நான் வந்து ஃப்ரோசன் பட்டாணி எடுத்திருக்கேன், அதனால் இதை நான் வந்து வேக வைக்கல. நீங்கள் வந்து பச்சை பட்டாணி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு விசில் வந்து விட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த காய்கறி எல்லாம் நல்லா மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இது எல்லாத்தையுமே வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி போட்டு வேகட்டும். இது ஒரு 10 நிமிஷம் ஆகும், நல்லா வெந்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு தேங்காய் அரைச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 1/4 மூடி தேங்காய் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 12 முந்திரி பருப்பு, முழு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, கொஞ்சமாக புதினா இலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இதை வந்து மையாக அடித்து எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் திப்பியாக இருக்கக்கூடாது, நல்லா மையாக அடித்து எடுத்துக்கிறணும். திப்பியாக இருந்துச்சுன்னா குருமா மேலே ஒரு மாதிரி திரண்டு மிதங்க ஆரம்பிச்சிடும். இப்போ நல்லா அடித்து எடுத்தாச்சு. காய்கறியை வேக போட்டிருந்தோம் இல்லையா, இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறிலாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து மசிச்சு பார்த்துடலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு வெந்துச்சுனாலே மற்ற எல்லா காயுமே வெந்துடும். நல்ல மசியுது, கரெக்டான அளவுக்கு நம்மளுக்கு வெந்திருக்கு காய் எல்லாமே. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய், கசகசா, முந்திரி இது எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு அரைச்சிருக்கோம்ல, அதை இதில் ஊற்றிடலாம்.
ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இது நம்ம நார்மலாக வீட்டில் வைக்கிற குருமா. ஆனால் ரெஸ்டாரண்ட்டில் இன்னும் கொஞ்சம் சுவை சேர்க்கறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன். இப்போ அதே மிக்சர் ஜாரில் 1/2 கப் தயிர் சேர்த்துக்கிறேன், 1/2 கப் பால் சேர்த்துக்கிறேன். இது வந்து ரெஸ்டாரண்ட்டோட சீக்ரெட். இது எல்லாமே ரெஸ்டாரண்ட்டில் சேர்ப்பாங்க. நம்ம வெறும் தேங்காய் மட்டும்தான் அரைச்சி ஊற்றுவோம். இப்போ இதை ஒரு வாட்டி பிளெண்ட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்மளுடைய குருமாவில் சேர்த்துடலாம். இது சேர்த்ததுமே ரொம்ப க்ரீமியாகவும் நல்ல ஒரு மைல்டான ஒரு புளிப்போடையும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இதை வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் தயிர் ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சப்பாத்தி போட்டு நம்ம இதை சர்வ் பண்ணலாம். மேலே கொத்தமல்லி தழை தூவிட்டேன். நம்மளோட குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி செஞ்சிடலாம் வாங்க. சப்பாத்தி உங்களுக்கு நான் ஃபுல் ரெசிபியாக இதில் ஆட் பண்ணல. நான் ஏற்கனவே டீட்டெயில் ரெசிபியாக சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக எப்படி செய்யணும் அப்படின்றத நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்க்க கிடைக்கும். இல்லாட்டி இந்த வீடியோட கடைசிலையும் உங்களுக்கு வந்து எண்டில் இருக்கும். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நல்ல சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியான சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுடைய குருமாவும் சப்பாத்தியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பக்கத்தில் கொஞ்சமாக கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன் சாலடுக்காக. இதை இப்படியே நீங்கள் சர்வ் பண்ணலாம். அட்டகாசமான சுவையில் இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கு அட்டகாசமா இருக்கு. இப்போ டேஸ்டிங் டைம். டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நான் ஏற்கனவே சப்பாத்தி எப்படி செய்யறது, சாஃப்டா எப்படி வீட்லயே செய்யறதுன்றது நான் வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்க அந்த ரெசிபி இன்னும் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் வந்து உங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். வேற லெவல் டேஸ்ட். நீங்களே சொல்லாதீங்கன்னு சொல்லாதீங்க. இதை உடனே செஞ்சு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதோட டேஸ்ட் தெரியும். டக்குன்னு போய் செய்யுங்க. நான் சொன்ன இன்க்ரீடியன்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். பர்ஃபெக்டாக வரும். ஸோ நாங்கள் இப்போ காமிச்சிருக்க ஒரு சில ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படலாம், வாங்கணும்னு நீங்கள் வந்து கேட்குறீங்க நிறைய பேர் கமெண்ட்டில். ஸோ எல்லாத்தோடைய ஆன்லைன் லிங்க்ஸ் வந்து மோஸ்ட்லி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அண்ட் நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறையவே நம்மளோட கடையில் இருக்க ப்ராடக்ட்ஸ் தான் வந்து. ஸோ நம்மளுடைய கடையோட அட்ரஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். உங்களுக்கு வேணுன்றவங்களுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த சப்பாத்தி அண்ட் இந்த வெஜ் குருமாவை அமைதியாக உட்காந்து ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ண போகிறேன் சாப்பிட்டு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணுற பிளேட்டிங்கெல்லாம் அழகாக பண்ணி எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ எடுத்து அனுப்புறதுக்கு மறக்காதீங்க. நான் உங்களை அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.